திருப்பூர் ரித்தன்யா தற்கொலை வழக்கில் மாமியார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கணவர், மாமனார் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது மாமியார் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு வரதட்சணை கொடுமை போன்ற பல்வேறு பிரச்சினைகள் காரணமாக ரித்தன்யா ஆடியோ பதிவு செய்துவிட்டு தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் ஏற்கனவே கணவர், மாமனார் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது மாமியார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ரித்தன்யாவின் பெற்றோர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்ததால் மாமியாரை கைது செய்துள்ள சேவூர் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இதுபற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன். தற்பொழுது கணவர், மாமனாரை தொடர்ந்து மாமியார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மீது என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது? மேலும் தற்பொழுது வரை நடத்தப்பட்டிருக்கக்கூடிய விசாரணையின் முழு விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. அவிநாசியில் புதுப்பெண் ரிதன்யா தற்கொலை செய்து கொண்டது தமிழ்நாடு முழுவதுமே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது திருப்பூர் மாவட்டம் அவிநாசி கைகாட்டிப்புதூரை சேர்ந்த அண்ணாதுரை ஜெயசுதாவின் மகள் ரிதன்யா திருமணமாகி 78 நாட்களில் தற்கொலை செய்து கொண்டார். அவர் கிட்டத்தட்ட 300 பவுன் அளவுக்கு நகைகள் மற்றும் ஓல்வோ கார் என 2.5 கோடிக்கு மேல் செலவு செய்து திருமணம் செய்து வைக்கப்பட்டதாகவும், கணவர் வீட்டாரான பழங்கரையைச் சேர்ந்த ஈஸ்வரமூர்த்தி, சித்ராதேவி ஆகியோர் அவரை கொடுமைப்படுத்தியதாகவும், கணவர் கவின்குமாரும் சேர்ந்து கொண்டு கொடுமைப்படுத்தியதாகவும் புகார் கிளம்பியது. இந்த தற்கொலையை தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களும் நடந்தது. போலீசார் அது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து ஈஸ்வரமூர்த்தி மற்றும் கவின்குமார் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். ஆனால் மாமியாராக இருந்த சித்ராதேவியை கைது செய்யாமல் இருந்து வந்தார்கள். இது தொடர்பாக ரிதன்யாவின் தாய் தந்தையர் தொடர்ச்சியாக பல்வேறு புகார்களை மேற்கொண்டார்கள். அதாவது சேலத்தில் சென்று எடப்பாடி பழனிசாமி வீட்டில் புகார் அளித்தார்கள், திருப்பூர் போலீசாரிடம் புகார் அளித்தார்கள், கோர்ட்டில் அழுத்தம் தந்தார்கள். இவ்வாறு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் எனவும், பணபலத்தால் அவர்கள் கைது செய்வது தடுக்கப்படுவதாகவும் அவர்கள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வந்தார்கள். இதற்கு இடையிலேயே பார்த்தோமானால் ரிதன்யா தற்கொலைக்கு முன்பாக திருமணத்தின் போது காரில் சென்ற காட்சிகள் மற்றும் அவருக்கு அளிக்கப்பட்ட நகைகள் குறித்தான வீடியோக்கள் என பல்வேறு வீடியோக்கள் வெளியாகி ரிதன்யா தொடர்பான தகவல்கள் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டே வந்தன. இந்த நிலையில் இன்று கணவரின் வீட்டார், அதாவது கவின்குமார் வீட்டார் ஜாமீன் மனு தாக்கல் செய்து இருந்தார்கள். அந்த ஜாமீன் மனுவானது திருப்பூர் கோர்ட்டில் விசாரணைக்கு வந்தது. அந்த விசாரணையின் போது ரிதன்யாவின் பெற்றோர் தரப்பிலும் ஒரு இடையீட்டு மனு தாக்கல் செய்து அவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று வாதிடப்பட்டது. அந்த நேரத்தில் பார்த்தோமானால் கணவர் கவின்குமாரின் வீட்டாரே இந்த ஜாமீனுக்கு கால அவகாசம் கேட்டு வைத்தபடியால் அது தள்ளி வைக்கப்பட்டது. தொடர்ச்சியாக வெளியே அங்கு கோர்ட்டில் வைத்து பேட்டியளித்த ரிதன்யாவின் தந்தை அண்ணாதுரை தொடர்ச்சியாக கைது செய்யாமல் அரசியல் பலத்தையும் பண பலத்தையும் பயன்படுத்தி சித்ராதேவியின் கைதானது தள்ளி கொண்டே வருவதாகவும், மேலும் அங்கு சிறையில் இருக்கும் கணவர் கவின்குமார் மற்றும் ஈஸ்வரமூர்த்திக்கும் வசதிகள் செய்து தரப்படுவதாகவும் புகார் அளித்துக் கொண்டே இருந்தார். இதைத் தொடர்ந்து சேவூர் போலீசார் சற்று முன்பாக ரிதன்யாவின் மாமியார் சித்ராதேவியை கைது செய்திருக்கிறார்கள். வீட்டில் இருந்து அவரை கைது செய்து சேவூர் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அங்கு வைத்து கைது செய்து ரிமாண்ட் செய்வதற்கான நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே தற்கொலை வழக்காக இருந்த இந்த வழக்கு தற்போது வரதட்சணை கொடுமை மற்றும் பெண்ணை கொடுமை செய்தல் போன்ற பிரிவுகளில் மாற்றப்பட்டு அதற்கான நடைமுறைகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. இவர்களை ரிமாண்ட் செய்திருப்பார்கள். இது தொடர்ச்சியாக கோர்ட்டில் விசாரணை நடைபெறும் என்று சேவூர் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.